நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதுக்காக நாம் எதையும் செய்வோம். சாதாரண மனிதர்களான நாமளே இவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் முயற்சியும் எடுக்கிறோம்னா இந்த உலகத்தையே கட்டி காப்பாற்றும் இறைவனுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் என்னதான் செய்ய மாட்டார்? அப்படி ஒரு நிகழ்வு நம்ம மதுரையில் நடந்தது. கபில முனிவரின் சீடரான இடைக்காட நாயனார் ஊசி முறின்னு ஒரு பிரபந்தம் இயற்றி அதை குலேச பாண்டியனின் அரசவையில் பாடி காட்டினார். அந்த பாடலின் மிகுந்த சொற்சுவை பொருட்சுவை தரமறிந்த பாண்டிய மன்னனுக்கு லேசா பொறாமை துளிர்விட ஆரம்பிச்சது. அவன் அதை கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியா இருந்தான். இதனால மனமுடைஞ்ச இடக்காடர் சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் இந்த அவமானம் எனக்கு இல்ல, தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்த்த உனக்குத்தான் சொல்லிட்டு வடக்கு திசை நோக்கி போயிட்டாராம். இதை கேட்ட சுக்கநாத பெருமான் தானும் ஆலவாய் திருக்கோயிலில் இருந்து கிளம்பி வடக்கே வைகை ஆற்றின் கரையில தனக்குன்னு ஒரு கோயில் அமைச்சுக்கிட்டு அங்கேயே தங்கிட்டாராம். இதை மாத்திரமோ உன்னோடு அவர் விளையாட்டு ஒன்றோ வடமதுரைக்கு அந்நேரம் உன்பிறகே யார் வந்தார் எனவும் பொறுக்கென போய் எந்தாய் என்று ஏத்தும் இடைக்காடன் பின்போன செந்தாமரை போல் திருத்தாளும்னு மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுத்துவது நமக்கு தெரிவிக்குது. பெருமைமிக்க தமிழே, உனக்கு உன்னை உயிராக மதிக்கும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனைன்னா சொக்கநாதரே வரிஞ்சு கட்டிட்டு களத்துல குதிச்சிடுறாருன்னா உன் பெருமையை யாரால சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நீ எனக்காக சொக்கநாதரிடம் தூது போய் என் குறைகள் எல்லாம் சொன்னா அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா, இல்ல கேட்டுந்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? நிச்சயம் கேட்பார், தீர்ப்பார்.